ஹலோ நண்பா, வெல்கம் டு பிளாக் ரக்கூன் கேமிங். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இன் திஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ரோப்ளாக்ஸில் இருக்க டீமனாலஜியான ஒரு கேம் விளாட போகிறோம். அது கிட்டத்தட்ட ஃபேஸ்மோஃபோபியா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அதை பார்த்தது இல்லைன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு சாமியார், பேய் வெட்டி சாமியார் மாதிரி இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேயை கண்டுபிடிப்போம். பேயை கண்டுபிடிச்சி ஹண்ட் பண்ண போவோம். இதுதான் நம்ம இதோட ஸ்டோரி லைன். அதை சொல்லிட்டேன். நீங்கள் போக போக ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரில. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. போக போக நான் அப்கிரேட் பண்ணிப்பேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி, இங்கே நான் கையில் வச்சுருக்கிறதுலாம் நான் எக்யூப்மெண்ட்லாம் சொல்லிடுறேன். இது பேர் ப்ளூ லைட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, ஃப்ளாஷ் லைட்டு. ஃப்ளாஷ் லைட் வந்து உங்களுக்கே தெரியும். லைட் கண்ணு தெரிலன்னா நான் அதை யூஸ் பண்ணதுக்கு தான் வச்சுருக்கேன். என் கூட இருக்க வந்து என் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, அவனுக்கு தெரியாது நான் அந்த வீடியோ போட போகிறேன்ட்டு. சஸ்பென்ஸாக வச்சுப்போம். இது பேர் என்னென்னா தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன யூஸ்னா, இப்போ நம்ம ஒரு கோஸ்ட்டு, இப்போ ஒரு ரூம்குள்ளே கோஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் வந்து கம்மியாச்சுன்னா அந்த கோஸ்ட்டுக்கு அதான் இந்த பிடிச்ச இடம். ஓகேவா? அதுதான் இதோட அர்த்தம். இந்த பக்கத்தில் சேட்டாக வருதான், அவன் அவ்வளோவா சேட் பண்ண மாட்டான். அவன் என்ன வச்சுருக்கான்னா, ஸ்பிரிட் பாக்ஸுன்னு ஒன்று வச்சுருப்பான். அதை வச்சு நம்ம பேய் கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியும், பேசிக்க முடியும். இவன் வேறு உடையில வருவான். நான் அவனை பேசிக்குவேன். அடிக்கணும் போல தோணுங்க. அடிக்க முடியாது இந்த கேமில். என்ன பண்ண? சரி, இதான். சரி, இதில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ஆகலையே. சரி வாங்க, பக்கத்து ரூமு அந்த ரூம்லாம் தேடுவோம். இதை சொல்ல மறந்துட்டேன். இது லேசர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இது இந்த பேய்களை கண்டுபிடிக்கும். இது பேய் மேலே பட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பேயை கண்டுபிடிச்சிக்கு நம்மளுக்கு காட்டும். கண்டுபிடிச்சிச்சுன்னா கீன்னு சத்தம் கேட்கும். இந்த சவுண்டு மட்டும் கேட்காது. மன்னிச்சுக்கோங்க என்ன. சரி, இதெல்லாம் என்ன சொல்கிறது? இஎம்எஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. சாரி, கொஞ்சம் திக்குது. இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. இதென்னா, நம்ம பேய் கிட்ட போனோம்னா இந்த லைட் எது அதில். இது என் மொபைல் ஃபோனுங்க. எப்படி ஐஃபோன்லாம் வச்சுருக்கேன். கதைக்குள்ளே வரும். இந்த லைட் எதுதா, இந்த லைட்டு வந்து பேய்கிட்ட போனால் ரொம்ப கூட எரியும். இல்லை இங்கே வாடா. அது ரூம் இருக்குது எனக்கு தோணுது. ரூமா என்னன்னு தெரில. சரி, பயமாக இருக்குது, போக வேண்டாம். இவன் யாரும் கூடயே வரமாட்டுக்காங்க. இங்கே இருக்கா? இல்லை இங்கே இல்லையே. சரி, ரூம் இருக்குது. நினச்ச மாதிரி இருக்கே. இங்கே கம்மியாதுவா? கம்மியாது. இங்கே தான் கோஸ்ட் இருக்குது. கன்ஃபார்ம் இங்கே தான் கோஸ்ட் இருக்குது. போகையும் பயமாக இருக்குது. சரி, வச்சுட்டு ஓடியே வந்துடுவோம். இதான் சொன்னோம்ல, இதுக்கு தான். இதை வச்சா கோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பயமாக இருக்குது. ஏலே, நீ எங்களை என்னெல்லாம் பண்ணுத? இல்லை வாட. என்னாச்சு இவனுக்கு? புக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். தம்பி எதோ ஆயிடுச்சாடா? அவனுக்கு எதுவும் ஆகலை. அவன் கிடக்கான். நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த தருதாங்க, அதான் கோஸ்ட்டு. அது நம்மளை அட்டாக் பண்ண வரும். அதான் நான் பயந்து போய் வந்துடுவேன். இதில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த புக்கு இருக்கா, இந்த புக்கை வச்சு நம்ம மார்க் பண்ண இந்த சில பேர் மறையுதா. இப்போ மார்க் பண்ணோன்னா இந்த கோஸ்ட்டு தான் இருக்கும். சில கோஸ்ட்டு இதில் மாட்டாது. அப்படி எனக்கே கொஞ்சம் குழப்புது. நீங்கள் ஃபேஸ்மோஃபோபியா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் எல்லாமே புரியும். இந்த ஜேர்னலை வச்சு நம்ம கோஸ்ட்டை மார்க் பண்ணி டக்குன்னு வேலையை முடிக்கிறோம். வேலையை முடிச்சா தான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான் பாஸு. எனக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா தான் என்ன அந்த பாஸுக்கு. மைக்ரோஃபோன் கீழே வந்துருச்சு கைஸ். அதான் அந்த டக்குன்னு சத்தம் கேட்டிருக்கும். மன்னிச்சிக்கோங்க. இப்போ அந்த கோஸ்ட்டை வேற கையில் கிடச்சா குத்து. ஐயாமாமாமாமாமா. சாரி கைஸ், நான் கொஞ்சம் பயப்படுவேன். இவன் வேற கோஸ்ட்டை படம் பிடிக்க சொன்னால் நான் தான் ஹீரோயின் மாதிரி என்ன படம் பிடிக்கேன் கைஸ். இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் யாராவது டேரக்டராக இருந்தீங்கன்னா இவனை கூப்பிட்டுக்கோங்க. சரியாக படம் பிடிப்பான். சரிங்களா? உங்கள் ஃபேஸை தவிர எங்கே வேணாலும் படம் பிடிப்பான். ஓகே. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இதை சொல்ல மறந்துட்டேன். இது பேர் வந்து ஸ்பிரிட் புக்கோ ஏதோ. ஆமாம், ஸ்பிரிட் புக்குன்னு சொல்லுவாங்க கைஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேய் இருக்கா, சாரி தன்பா, பேயின்னு சொல்லக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட்டு.
அந்த கோஸ்ட் இருக்கா, அந்த கோஸ்ட்டுக்கிட்ட இந்த புக்கை போட்டோம்னா அதை எதாவது கிறுக்கி வைக்கும். இல்லை கிறுக்கலைன்னா அது வேறு கோஸ்ட்டு, கிறுக்குனா அது வேறு டைப்பான கோஸ்ட்டுன்னு அதுலேயும் வேறு. நீங்கள் ஃபாஸ்மோஃபோபியா படிச்சிருந்தீங்களா, சரி விளாண்டுருந்தீங்கன்னா இது ஒன்று எல்லாம் தெரியும் கைஸ். எனக்கு வேறு சொல்ல தெரில, நான் வேறு இப்போ தான் 9th போகிறேன். கண்டுபிடிங்க, என் வாய்ஸை வச்சு நான் எத்தனை போகிறேன்னு கண்டுபிடிங்க கைஸ். இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம கேமராவை சும்மா இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா, பார்க்கலையா இருங்க, அந்த கம்ப்யூட்டர் தெரியும், அந்த கம்ப்யூட்டரில் போய் நம்ம பார்த்தோம்னா அது தெரியும். இந்த கோஸ்ட் தெரியுதா கைஸ்? தெரியா? தெரிஞ்சா கமெண்டில் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எப்படி மாசா கெத்தா? ரக்குனா இதோ சொல்ல மறந்துட்டேன். இந்த பூத்தொட்டியை சொன்னான்னு தெரில, எதுக்கும் இன்னொரு தாட்டி சொல்கிறேன். இந்த பூத்தொட்டி பவர் என்னென்னா, இதை வந்து நம்ம பேய்கிட்ட வச்சோம்னா இந்த பேய்க்கு இது பிடிச்சிருந்தா தொடும் கைஸ். தொட்டவுடனே இந்த பூ வாடிடும். வாடினவுடனே இது அந்த பேய் இந்த பேய்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்ச உடனே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேயை பிடிச்சிட்டு போயிடுவோம் நாங்கள் டப்பாவில் போட்டு. ஓ பாபி சாமி. இது பேர் ஜேர்னல். இந்த ஜேர்னலை நம்ம மார்க் பண்ணணும், எவிடன்ஸ் எல்லாம். இப்போ இந்த லேசர் லைட் வச்ச உடனே அது மாட்டுச்சா, அப்போனா அந்த லேசர் ப்ரொஜெக்ஷன்னு அதை வைக்கணும். அதுக்கடுத்து அந்த ஸ்பிரிட் புக்கு நான் காட்டினேன்னா அதில் எழுதிருந்துச்சு. அதான் அந்த ஸ்பிரிட் புக்கில் எழுதிருந்துச்சுன்னா ஸ்பிரிட் புக்குன்னு போடணும். இப்போ ஒரே ஒரு தான், கோஸ்ட் ஆர்பு வந்துச்சா வரலையான்னு சொல்லணும். கோஸ்ட் ஆர்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த கேமராவில் பார்த்தா தெரியும். அவன் தான் கேமரா வச்சுருக்கான், கேமராவை தரமாட்டுக்கான். இப்போ 2 கோஸ்ட்டு காட்டுது எனக்கு, ஷேடோவும் வெண்டிகோன்னு ஏதோ கோஸ்ட்டு. ஷேடோவுக்கு EMF5ன்னு காட்டும், வெண்டிகோவுக்கு காட்டாது. இப்போ ஷேடோவுக்கு காட்டுச்சுன்னா ஷேடோ, இல்லைன்னா வெண்டிகோ. என்னது உனக்கு என்னடா வேணும், தூர போடா. இவன் வேறு ஏதோ வேரிஸ் தெர்மாமீட்டர் வச்சு இவன் என்ன பண்ண போகிறானா, கோஸ்ட்டே கண்டுபிடிக்க போகிறோம். EMF ஆனே பண்ணல. இப்போ 0வில் கட்டாமல் காட்டும் 2. அப்போனா இது கிடையாது, கோஸ்ட்டு ஷேடோ இல்லை, வெண்டிகோ. ஷேடோவுக்கு காட்டுதில்ல EMF5ன்னு, இது வெண்டிகோ கரெக்டாக ரைமிங் அடிப்போம்ல. அப்போனா நான் மார்க் பண்ணிட்டேன். ஐயோ தெரியாமல் ஷேடோன்னு மார்க் பண்ணிட்டேன். சரி, எப்படி ஃபெயில் ஆகிட்டோம். பாய் காய்ஸ், பத்திரமா படுத்து தூங்குங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிங்க காய்ஸ். பாய் ஃப்ரம் பிளாக் ரக்கூன் கேமிங். டாட்டா.